சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. 3-in-1 சீனியர் லிவிங் அபார்ட்மெண்டா? 1 சீனியர் சிட்டிசன்கான பெர்ஃபெக்ட் சீனியர் லிவிங். நம்பர் 2 ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பிக் அப்ரிசியேஷன். 3 உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. ஐஸ்வர்யாவும் தனுஷும் பிரிஞ்சுட்டாங்க. நீங்க என்ன சாதிச்சீங்க? நான் அந்த கேள்வி நான் கேட்குறேன். பிரிஞ்சதுல நீங்க என்ன சாதிச்சு? இப்படின்னா அந்த நினைவு மறந்துடுமா? இல்ல கல்யாணம் பண்ணது மறந்துடுமா? பிள்ளைகளை பெற்றுக்கிறது மறந்துடுமா? இல்லை பார்த்தீங்கன்னா 4 சோத்துக்குள்ள இருந்தது மறந்துடுமா? எல்லாமே மறைஞ்சு போடுமா? ஒரு அந்த பேப்பர் வாங்கினோடனே எல்லாம் மறைஞ்சிடும். இல்ல கோர்ட்டில் போய் அந்த டைவர்ஸ் பேப்பர் வாங்கினோடனே எல்லாம் அப்படியே டெலிட் ஆகிடுமா? பொறுமை வேணும், நிதானம் வேணும். வாழ்க்கையில் இது சினிமாவா? இது 2.5 மணி நேரம் படமா? இது எல்லாத்தையும் ஃபார்மேட் பண்ணுப்பா, எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு வேறு ஃப்ரெஷ் ஆகிடுன்னு சொல்கிறதுக்கு. பஞ்சாயத்தே என்ன பண்ணணும்? உங்களுக்குள்ள பிரச்சனை வருதுல்ல, கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை வருதுல்ல, யாரை வச்சு பஞ்சாயத்து பண்ணணும்? அன்பையும் காதலையும் வச்சு தான் பஞ்சாயத்து. காதல் தான் அங்கே பஞ்சாயத்து பண்ணணும். புரியுதுங்களா சொல்றது? அதை விட்டு நீங்க 3வது மனிதர்கிட்ட போனீங்கன்னா அவன் பூந்து விளையாடுவான். எப்படி இருந்தாலும் அந்த முதல் காதல் என்பதும் முதல் திருமணம் என்பதும் அழிஞ்சிடுமான்னு கேட்கிறேன். டெலிட் ஆயிடுமா? முள்ளு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கும். இப்போ ஜாய் கிருஷ்ணாவுக்கும் இந்த நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் இருக்கலாம். அவன் பிரச்சனை என்ன அடிப்படையில்? அவர் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக தான் மாலை மாற்றிருக்கிறாரு. இது எல்லாம் வெளிப்படையாக தான் தெரிஞ்சிருக்கு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒன்று அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை ஏதோ இவங்களுக்குள்ள ஒரு மிஸ் ஒப்பீனியன் வந்த உடனே அது மெல்ல மெல்ல விரிசலாகி கடைசியில் எங்கே நினைச்சு கேட்டனா பொருளாதாரத்தில் நிற்குது. காதலிக்கும் போது பொருளாதாரத்தை பற்றி யோசிப்போம்? கிடையவே கிடையாது. அதை பற்றி யோசனையே வராது. காதலிக்கும் போது அதனால தான் பார்த்தீங்கன்னா காதலிச்சு திருமண வாழ்க்கைக்கு போகிறவன் பார்த்தீங்கன்னா ஏன் ரிவர்ஸ் ஆயிடுறான், ஏன் தோற்று போயிடுறான்? காதல் என்பது வேற, மேரேஜ் என்பது சிஸ்டம். கல்யாணம் கணவன் மண்ணாலும் மனைவி. நான் தான் இதை சொல்லியிருக்கிறேன். சும்மா எவ்வளவு தான் எங்களை போட்டு இப்படி பண்ணுவீங்க நீங்க? கல்லு புல்லு இன்னும் என்ன எல்லாம் மட்டை கிட்ட எல்லாம் சொல்றீங்க எங்களை. அது பார்த்தீங்கன்னா அந்த அன்பும் காதலோட நீங்க வாழ்ந்தீங்கன்னா இந்த டைவர்ஸ் என்ற பேச்சுக்கே கிடையாது. செல்வராகவனா இருக்கட்டும், எந்த ராகவனா இருக்கட்டும், எல்லாரும் கருத்து வேற்றுமை வராதா? நான் செல்வராகவன் இப்போ நான் கஸ்தூரி ராஜாவுக்கு கருத்து வேற்றுமை வந்திருக்காதா அவருடைய மனைவி கிட்ட? நான் கேட்குறேன். ஏன் ரஜினிகாந்துக்கு லதாவோட கருத்து வேற்றுமை வந்திருக்காதா? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். தமிழ் திரையுலகத்துல அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வருஷம் ஃபுல்லாவே அதிகமா நிறைய டிவோர்ஸ் பார்த்துட்டோம். ரசிகர்களுக்கு மன கஷ்டமாய் போடுச்சு, ஏன்பா இப்படி செய்றீங்க அப்படின்ற மாதிரி. இப்போ செல்வராகவன் அவரோட மனைவி அவங்க கூட இருக்கிற போட்டோ எல்லாமே இன்ஸ்டால இருந்து எடுத்துட்டாங்க. டிவோர்ஸ் ஆக போதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு முன்னாடியே அவர் நேற்று ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. திடீர்னு உங்களுக்கு எல்லாமே தவறா தெரியும், கூட இருக்கவே உங்களுக்கு துரோகம் செய்யற மாதிரி இருக்கும், நீங்க கடவுள்கிட்ட பிதற்றுவீங்க அப்படின்னு நிறைய ஒரு மாதிரி மன கஷ்டத்தை வெளியிட்ட மாதிரி போட்டிருக்காரு. டிவோர்ஸ் ஆக போகுதுன்ற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. டிவோர்ஸ் ஆகுமா ஆகாதா, ஆகக்கூடாதுன்னு ரசிகர்கள் எல்லாருமே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. என்னதான் சார் நடக்குது? உண்மை டிவோர்ஸ் ஆகும்? இது எல்லார் வாழ்க்கையில ஒரு ஒரு நீண்ட வாழ்க்கைன்றது ஒரு நெடிய பயணம். அதை சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கருத்து மோதல்லாம் வரும். அது வந்தால் தான் அது குடும்ப வாழ்க்கையே காலம் முழுவதும் அப்படியே இனிமையாகவே இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. இடையில இந்த மாதிரியான கருத்து மோதல்கள்லாம் சராசரியாக கணவன் மனைவிக்குள்ளே வரும் தான். அதை பார்த்தீங்கன்னா அதையே ஒரு காரணமாக காட்டி நீங்கள் பிரிஞ்சிடக்கூடாது. நல்லா தெரியுது அங்கே ஏதோ ஒரு குழப்பம் இருக்குன்றது மட்டும் தெரியுது. இதுக்கப்புறமா தான் சார் இன்னும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா பாருங்கம்மா, பீரியட் செகண்ட் தானம்மா. ஐஸ்வர்யாவும் தனுஷும் பிரிஞ்சுட்டாங்க. நீங்க என்ன சாதிச்சீங்க? நான் அந்த கேள்வி நான் கேட்குறேன். பிரிஞ்சதுல நீங்க என்ன சாதிச்சீங்க? ஒண்ணுமே இல்லையே. பேப்பர்ல வச்சிருக்கீங்க, விவாகரத்தை பேப்பர்ல வச்சிருக்கீங்க. அதை வச்சு என்ன பண்றது சொல்லுங்க? அது என்ன, அதுல என்ன பெரிய உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் இருக்கு? மனது தான் இங்க முக்கியம், மனசு தான் முக்கியம். பேப்பர்ல வச்சுட்டு நீங்க ஒருத்தர் நினைச்சிட்டீங்கன்னா எப்படின்னா அந்த நினைவு மறந்துடுமா? கல்யாணம் பண்ணது மறந்துடுமா? பிள்ளைகளை பெற்றுக்கிறது மறந்துடுமா? இல்லை பார்த்தீங்கன்னா 4 சோத்துக்குள்ள இருந்தது மறந்துடுமா? எல்லாமே மறைஞ்சு போடுமா? ஒரு அந்த பேப்பர் வாங்கினோடனே எல்லாம் மறைஞ்சிடும். கோர்ட்டில் போய் அந்த டைவர்ஸ் பேப்பர் வாங்கினோடனே எல்லாம் அப்படியே டெலிட் ஆகிடுமா? இல்லை சார். பொறுமை வேணும், நிதானம் வேணும். வாழ்க்கையில் இது சினிமாவா? இது 2.5 மணி நேரம் படமா? இது எல்லாத்தையும் ஃபார்மேட் பண்ணுப்பா, எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு வேறு ஃப்ரெஷ் ஆகிடுன்னு சொல்கிறதுக்கு. சினிமா கிடையாது, நிஜம் இல்லை வாழ்க்கை. ஆமாம். அதனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ
கருத்து வேற்றுமை வந்தால் பிரியவே கூடாது, பிரியலாம். எப்போன்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப லாஸ்ட் எண்டுக்கு போயிடணும், எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டு கேட்டால் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 பேரும் வாழ்ந்தாலும் உயிருக்கே ஆபத்து, அந்த நிலைக்கு போயிடணும். அப்போ வேணா சொல்லலாம் செட் ஆகாது இது வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க தடிக்கு விழுந்தா திருக்குன்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா எப்படி? ரெண்டாவது என்னன்னா உங்க முடிவு வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் தான்மா. இப்போ வந்து இந்த முடிவு வந்து பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைகளும் வந்து ஆளாயிட்டாங்க, வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. அது யாருக்கு வேணா சொல்றேன், இவங்களுக்கு செல்வராகவன் மட்டுமே சொல்ல, பிள்ளைகளை பாருங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த பிள்ளை இந்த வாழ்க்கை வந்து இன்னொருத்தருக்கானது. இங்க பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறான் அந்த வாழ்க்கை எல்லாமே நமக்கானது, நான் மகிழ்ச்சியா வாழணும், நான் சந்தோஷமா வாழணும். அப்படிலாம் கிடையாது. எவ்வளோ பேருடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்கிறேன். பஞ்சாயத்தே என்ன பண்ணணும், உங்களுக்குள்ள பிரச்சனை வருதுல்ல, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருதுல்ல, யாரை வச்சு பஞ்சாயத்து பண்ணணும்? அன்பையும் காதலையும் வச்சு தான் பஞ்சாயத்து. காதல் தான் அங்க பஞ்சாயத்து பண்ணணும். புரியுதுங்களா சொல்றது? அதை விட்டு நீங்க வந்து 3வது மனிதர்கிட்ட போனீங்கன்னா அவன் பூந்து விளையாடுவான். இப்ப அது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கா சார் சினிமால? இந்த வருஷமே நிறைய பேர் அப்படிலாம் இல்லம்மா. நான் அந்த விஷயத்துல நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். பல குடும்பங்கள்ல பஞ்சாயத்து டிவோர்ஸ் நடக்குது. சினிமா பிரபலங்கள்ன்றதுனால வெளிச்சத்துக்கு தெரியுது அது. ஏன்னா இவங்க வெளிச்சத்துல இருக்கிறதுனால அது தெரியுது. எல்லாம் பரவலா இந்த விவாகரத்து வழக்கு என்ன முழுக்க எல்லாம் வந்து வெறும் பிரபலங்கள் மட்டுமா பண்றாங்க? இல்ல, ஆனா இந்த வருஷமே நிறைய பேர் பண்ணிட்டாங்களே சார். அது எதனால? அப்படி இல்லம்மா, அது வந்து பேசும் பொருளா ஆகுது, தெரியுது, நிறைய பேருன்றது தெரியுது. நான் கேட்கிறேன், விவாகரத்து பண்ணவங்க அத்தனை பேரும் நான் என்ன சாதிச்சிங்கன்னு தான் நான் கேட்கிறேன். எப்படி இருந்தாலும் வந்து அந்த முதல் காதல் என்பதும் முதல் திருமணம் என்பதும் அழிஞ்சிடுமான்னு கேட்கிறேன். டெலிட் ஆயிடுமா? முள்ளு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கும். எது நீங்க என்னதான் நீங்க 2வது கணவரோட நீங்க வந்து சல்லாபிக்கும் போதும் 2வது மனைவியோட நீங்க சல்லாபிக்கும் போதும் அந்த முதல் இது வந்து ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும், குத்திக்கிட்டே இருக்கும். அது இதெல்லாம் உங்களுக்கு அனுபவமானு கேட்காதீங்க. நான் வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு மனைவி தான் எனக்கு, புரியுங்களா சொல்றேன் எனக்கு. ஆனால் ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் நான் சொல்றேன். நான் கேட்ட அனுபவம், பிறர் சொல்ல கேட்ட அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன். உளவியல் ரீதியாக அது உண்மை நான் சொல்றது. நீங்கள் என்னதான் நீங்கள் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டேன், நான் இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிட்டேன்னு கேட்டால் அந்த முதல் இது வந்து மறையாது. முதல் காதலும் முதல் திருமணமும் அது நினைவுலேருந்து போகவே போகாது. அப்படி போச்சுன்னு சொன்னாங்கன்னா யாராச்சும் அவளை கொண்டு போய் ஜூல நிறுத்துங்க, கண்காட்சியில். இது உண்மை நான் சொல்றது. இப்போ எப்படி வந்து அதிகமா நம்ம ஹாலிவுட்ல பார்த்துருக்கோம், சும்மா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ நிறைய அந்த மாதிரி இங்க நடந்துட்டு இருக்கா? இப்போ தனுஷ் அவர்கள் வந்து டிவோர்ஸ் பண்ணாங்க, அடுத்தது அண்ணன் அப்படின்னும் போது என்னவா இருக்கும்? ஒருவேளை பண பிரச்சனை அதிகமா இருக்கா இப்போ தமிழ் சினிமால இருக்கிற? இல்ல, அது என்னன்னா இப்போ பெரும்பாலான விவாகரத்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உரசல்கள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது முதல் இது. அது வளர்ந்து பெருசாகும் போது கேட்டினா அது பொருளாதாரத்துல வந்து நிக்குது முழுக்க. இப்போ ஜாய் கிருஷ்ணாவுக்கும் இந்த இன்னொருத்தர் நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் இருக்கலாம், அவன் வந்து பிரச்சனை என்ன அடிப்படையில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளிப்படையாக தான் வந்து மாலை மாற்றிருக்கிறாரு. இது எல்லாம் வெளிப்படையாக தான் தெரிஞ்சிருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வந்து ஒன்று அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை ஏதோ இவங்களுக்குள்ள வந்து ஒரு மிஸ் ஒப்பீனியன் வந்த உடனே அது மெல்ல மெல்ல விரிசலாகி கடைசியில் எங்கே வந்து நினைச்சு கேட்டால் பொருளாதாரத்தில் வந்து நிற்குது. இன்னைக்கு அந்த மாதிரி சொல்லுது கேட்டால் லீஸு முடியுது, லீஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும், அப்படி போய் நிற்குது. எனக்கு இவ்வளோ மாதம் இவ்வளோ வேணும், வருஷத்துக்கு இவ்வளோ வேணும்னு சொல்லுவாங்க. காதல் என்னாச்சு? திருமண பந்தம் என்னாச்சு? அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ எங்கே நிற்குது? பொருளாதாரத்தில் வந்து நிற்குது. இங்கே பரவலாக பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து எங்கே நிற்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இவ்வளோ செட்டில்மெண்ட் பண்ணு, அவ்வளோ செட்டில்மெண்ட் பண்ணு. அங்கே அப்போ அந்த காதல்லாம் வந்து தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கோம். காதலிக்கும் போது பொருளாதாரத்தை பற்றி யோசிப்போம்? கிடையவே கிடையாது. அதை பற்றி யோசனையே வராது. காதலிக்கும் போது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா காதலிச்சு வந்து திருமண வாழ்க்கைக்கு போகிறவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ரிவர்ஸ் ஆயிடுறான், ஏன் தோற்று போயிடுறான்? காதல் என்பது வேற, மேரேஜ் என்பது சிஸ்டம். அந்த பொருளாதாரம் காதலிக்கும் போது பணம் பெருசே கிடையாது. நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பொருளாதாரம் தேவை குடும்பம் நடத்துறதுக்கு. அப்போ அங்கே சிக்கல் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அன்பும் காதலும் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கஞ்சி தோற இருந்தாலும் தின்னுட்டு வாழ்ந்துடலாம். ஆனால் அங்கே காதல் கிடையாது, அன்பு கிடையாதுன்னு சொன்னால் நீ என்ன சொன்ன? நான் இங்கே எனக்கு வேலை கிடைக்குன்னு சொன்னிய, இத்தனை 1000 லட்சம் சம்பளம் வரணும்னு சொன்னிய, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டாண்டியாக இருக்கிறிய, உங்க கூட நான் எப்படி வாழ முடியும்? நான் எப்படி நான் நினச்ச எதிர்கால வந்து வசதியான வாழ்க்கையை வந்து வாழ முடியும்? இப்படி பல கேள்விகள் வரும்.
அங்க அன்பும் காதலும் தான் கேட்டாங்க வந்து கல்லானாலும் கணவன் ஃபுல்லானாலும் புருஷன். அது இல்ல மண்ணாலும் மனைவி. ஓ, நீங்க எவ்வளவு நாள் தான் இப்படியே சொல்லிட்டு இருப்பீங்க ஒரே சைடு. தெரியுது. நீங்க மட்டும் நாங்க கல்லு புல்லு நீங்க எங்களை மட்டும், ஆனா உங்களை மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டீங்க. கல்லானாலும் கணவன் கணவன் மண்ணாலும் மனைவி. சார். ஓகே சார். நான் தான் இதை சொல்லி இருக்கிறேன். ஓகே சார். சும்மா எவ்வளவு நாள் தான் எங்களை போட்டு இப்படி பண்ணுவீங்க நீங்க? கல்லு புல்லு இன்னும் என்ன இருந்தா எல்லாம் மட்டை கிட்ட எல்லாம் சொல்றீங்க எங்களை. அப்படிலாம் இல்ல சொல்றேன் நான். பழமொழி வந்தது அப்படி. அதனால வந்து அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேற்றுமைனா கொஞ்ச நாள் வந்து விலகிருங்க, பிரிஞ்சிடாதீங்க. பிரிஞ்சிங்கன்னா இந்த மூணாவது ஆள் வந்து உட்காந்துருவான். அது எங்க இருந்தாலும் சரி, அந்த சைடில் பொண்ணா இருக்கும், இந்த சைடில் பையனா எவனா ஒருத்தன் வந்து உட்காந்து வந்து அவன் வந்து அந்த இடத்த பிடிச்சிப்பான். கொஞ்ச நாள் விலகிருங்க. ஏதாவது பேசணுமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிள்ளைகளை விட்டு பேசுங்க. அதுவே ரொம்ப தப்பு. என்ன பேசணுமோ அது மட்டும் பேசுங்க. ஓகே. நீ பிள்ளைகளை விட்டு பேசினாலும் அதுவும் மூன்றாவது மனிதர்கள் தான் ஆயிடுது. ஆமா. அப்போ உங்களுக்குள்ள நெருக்கம் வராது. எப்பயாவது பேசணும்னா எப்படி பேசணும்னா உடனே பேசி காட்டுறேன், போனை போடணும், ஏதோ ஒரு தேவை. ரெண்டு பேரும் வந்து நீங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறீங்க, ஆயா வீட்டில் இருக்கீங்க, அவன் எங்கேயோ வந்து பிளாட்பாரத்தில் இருக்கிறான், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் இருக்கிறான், எங்கேயோ ஒரு தங்கியிருக்கான்னு வச்சுங்க. ஏதோ ஒரு தேவை, விலகி இருக்கிறீங்க, பிரிஞ்சு இல்லை. அப்போ ஏதோ ஒரு விஷயம் கேட்குறீங்க. என்ன சொல்லு அப்படின்னு அவன் கேட்பான். இது என்ன பண்ணுறது? ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். சரி கட்டி உடைக்கிற வை. இவ்வளோதான். எது இப்படி தான் இருக்கு இந்த டைலாக். எது இந்த வாடகை தரணும், அனுப்பி ஒரு அவசரம் அனுப்பி வை. இப்படிதான். எது இந்த மாதிரி அந்த பேச்சு. அப்புறம் மெல்ல மெல்ல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும். வாழறது ஒரே ஒரு முறை, சரிங்களா? அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்பும் காதலோடு நீங்கள் வந்து வாழ்ந்தீங்கன்னா இந்த டைவர்ஸ்ன்ற பேச்சுக்கே அது கிடையாது. செல்வராகவனாக இருக்கட்டும், எந்த ராகவனாக இருக்கட்டும், எல்லாரும் கருத்து வேற்றுமை வராதா? நான் செல்வராகவன் வந்து இப்போ நான் கஸ்தூரி ராஜாவுக்கு வந்து கருத்து வேற்றுமை வந்திருக்காதா அவருடைய மனைவி கிட்ட? நான் கேட்குறேன். ஏன் ரஜினிகாந்துக்கு வந்து லதாவோட கருத்து வேற்றுமை வந்திருக்காதா? நிறைய பிரச்சனை பேசணும், எல்லாம் எல்லாருக்கும் வரும். கணவன் மனைவினால கருத்து வேற்றுமை வரும். இது இருக்கதான் செய்யும். என்ன பண்றது, இந்த பாவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க, வழக்கமா சொல்லுவாங்க. உன்னை கட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கு பாரு அப்படின்னு கணவனும் சொல்லுவான். ஆனா அது ரெண்டு பேர் அதை தாண்டி, அந்த வார்த்தையை தாண்டி ஒரு என்ன சொன்ன ஒரு மயிர் இழை சொல்லுவாங்கல்ல, ஒரு நூல் இழை மயிர் இழைன்னு சொல்லுவாங்கல்ல, இல்லை தங்கூஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்க, ரொம்ப மெலிதாக இருக்கும் பாருங்க. அந்த ஒரு இழையில வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஊசலாடும் அந்த அன்பும் காதலும். அதை புரிஞ்சுக்கிட்டா தான் வாழ்க்கையில் வெற்றியே. ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். மிக்க நன்றி சார். நன்றி.